இயேசு என்னை பின்பற்றுங்கள் என்கிறார். ஒருவரை பின்பற்றுவது என்றால் அவரைப் போலவே மாறுவது, அவரைப் போலவே சிந்திப்பது, அவரைப் போலவே பேசுவது, அவரைப் போலவே செயல்படுவது. ஆனால் உங்களுக்கு தெரியாத ஒருவரை நீங்கள் எப்படி பின்பற்ற முடியும்? இயேசுவை பின்பற்ற வேண்டுமென்றால் அவருடைய இருதயமும் வழிகளும் கொள்கைகளும் கோட்பாடுகளும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஒருபோதும் பார்த்திராத அவரை நீங்கள் எப்படி பின்பற்ற முடியும்? முதலில் அவரோடு நெருங்கி உறவாடுபவர்களின் வார்த்தைகள் மூலமாக அவரை பற்றி நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள். விசுவாசம் கேள்வியினால் வருகிறது. பிறகு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய சுவிசேஷங்கள் மூலமாக அவருடைய குணாதிசயங்களையும் போதனைகளையும் கற்றுக்கொள்கிறீர்கள். இதிலிருந்து அவர் எப்படி பிறரிடம் அன்பும் கரிசனையும் காட்டுகிறார், எப்படி மக்களை தவறாக வழி நடத்துபவர்களை கடிந்து பேசுகிறார், எப்படி பாவிகளை நேசிக்கிறார், துன்பத்தை எப்படி எதிர்கொள்கிறார், எதிர்ப்புகளை எப்படி சமாளிக்கிறார், உடைந்த உள்ளம் கொண்டவர்களையும் எளியவர்களையும் நிராகரிக்கப்பட்டவர்களையும் எப்படி நடத்துகிறார், பிதாவோடு எப்படி ஐக்கியப்பட்டு கீழ்ப்படுகிறார் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இதன்படி நடக்க பரிசுத்தாவியானவரின் உதவியை நாட வேண்டும். பரிசுத்தாவியானவர் இயேசுக்குள் உங்களை கொண்டு சென்று கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய சாயலாக மாற்றுகிறார். இயேசுவின் குரலை ஆழத்தில் ஆத்மா கேட்கிறது. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் செய்ய வேண்டியது அவரால் அருளப்படுகிறது. எனவே பிரியமானவர்களே, இயேசுவை அறியாமல் அவரை பின்பற்ற முடியாது. அவரை தேடாமல் அவரை அறிய முடியாது. எனவே அவரிடம் சரணடையுங்கள். அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள். அவர் தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆமென்.